நல்லா படிச்சுட்டு ரிசல்ட் எல்லாம் நல்லா வந்துச்சுன்னா அப்படியே கண்ணை உருட்டுவாங்கல்ல, இந்த காலேஜ் ஓஹோ அப்படியா. ஆமாம். ஸோ இதே மாதிரி தான் சாத்தானுக்கு வந்து நீங்கள் செலக்டட்னு ஒன்னே அவனுக்கு ஆகாது. பட் யூ ஆர் செட் அப்பார்ட் அப்படின்னா யூ ஆர் சோசன். நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். அது அந்த அந்த வார்த்தை சொல்லுங்க. வெரி குட். ஸோ when you are selected and you are selected னா நீங்க எப்படி நினைச்சீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பெரிய ரெட் கார்பெட் இருக்கு, அதுக்கு மேல ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கிற மாதிரி நீங்க கண்ண முடியும். எல்லாரும் யோசிக்கணும். எல்லாரும் கண்ண மூடுங்க. ஓகே, நான் சொல்றத மாத்திரம் யோசிக்கணும். இங்க இருந்து பெரிய ஒரு ரெட் கார்பெட், அப்புறமா இந்த படத்துங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ராஜா ராணிகள்லாம் செலிப்ரேஷன் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு சிம்மாசனம் இருக்கிற மாதிரி, ஒரு த்ரோன் சீட் இருக்கிற மாதிரி நீங்க யோசனை பண்ணணும். ஓகே, நீங்க வந்து கீழே நின்றுட்டு இருக்கீங்க அந்த ரெட் கார்பெட்ல. யூ ஆர் சோசன் டு கோ டு தட் சீட்னா நீங்க சோகமா போவீங்களா? இப்ப எல்லாரும் கண்ணை தருங்க. நீங்க சோகமா போவீங்களா? ராஜா ஒரு ராணியா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா நீங்க சோகமாவே போக முடியாது. ஆனா நீங்க அங்க போகணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அங்க போகணும்னா உங்க மனசுல தெரியும் உங்களுக்கு, எனக்கு அதுக்கு வந்து தகுதி கிடையாது. பை பர்த் நம்ம யாருக்கும் தகுதி கிடையாது. பட் நம்மளுக்கு தகுதின்னு ஒண்ணு கிடைக்குது இல்லை? அந்த மிலிட்ரி போனா நம்ம டெஸ்ட் பாஸ் ஆகணும். அந்த டெஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஏசப்பா எடுத்துட்டாரு சிலுவை. ஸோ யூ கேன் ரைட் டவுன், ஜீசஸ் ஹஸ் qualified us because of his sacrifice. அந்த ஒரு காரணத்தால தான் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க.